ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் கோவிலில் ரத யாத்திரை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, ரத யாத்திரைக்கான ஏற்பாடுகள்லாம் எப்படி நடைபெற்றுகிட்டு இருக்கு? கூடுதல் விவரங்கள். ரத யாத்திரை மிகவும் விமர்சையாக ஒரிசா மாநிலம் பூரி நகரிலே நடைபெறுகிறது. ஜெகநாதர் ஆலயத்தின் நாலாபுறமும் பல்வேறு இடங்கள் புதுப்பிக்கப்பட்டு தற்போது அங்குள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு பொதுமக்கள் பக்தர்கள் வந்து செல்வதற்கு கூடுதல் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்தியாவிலேயே மிகவும் விமர்சையாக மிகவும் நீண்ட ஏற்பாடுகளுடன் நடத்தப்படும் பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை தற்போது தொடங்கி இருக்கிறது. ஒரிசாவில் மட்டுமல்லாது மேற்கு வங்கம், டெல்லி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள பூரி ஜெகநாதர் ஆலயங்களிலும் இதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. பூரி ஜெகநாதர் ஆலயம் மரபுகளை பின்பற்றி தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் புதிதாக தேரை உருவாக்குவது, ஒவ்வொரு வருடமும் புதிதாக விக்கிரகங்களை உருவாக்குவது, மரத்தாலான விக்கிரகங்களை மட்டுமே பயன்படுத்துவது, அதே போல அந்த ஆலயத்திலே மண்ணாலான பானைகளிலே மட்டுமே பிரசாதங்களை சமைப்பது போன்ற பல்வேறு மரபுகளை தொடர்ச்சியாக பின்பற்றி வருகிறது. அந்த மரபுகளை எல்லாம் பின்பற்றி இந்த முறையும் அங்கே மிகவும் சிறப்பாக தேர் ரத உற்சவம் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மக்கள் கூட்டம் மிகவும் அதிகமாக இருப்பதால் ட்ரோன்கள் மூலம் கண்காணிப்பு, கூடுதல் பாதுகாப்பு படையினர் ஏற்பாடு போன்ற பல்வேறு விஷயங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த தேர்களின் அளவு மிகவும் உயரம் மற்றும் அகலம் ஆகியவை அதிகமாக இருப்பதால் விமானத்தினுடைய டயர்களையே இந்த தேர்களின் சக்கரத்துக்கு பயன்படுத்துகிறார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு சிறப்பான பூரி ஒரிசா ரத யாத்திரை தற்போது தொடங்கி இருக்கிறது. உலகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது மிகவும் குறிப்பிடத்தக்கது. விக்னேஷ், நிச்சயமாக கணபதி, லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரை தொடங்கி இருக்கிறது. பல்வேறு விதமான மக்கள் ஒன்று கூடி கடவுளை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.